தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2 சூப்பரான ஆண்ட்ராய்டு கேம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2 கேம்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக விளையாடி பார்த்து ரொம்பவே பிடிச்சிருந்தனால தான் இந்த வீடியோவே ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு சின்ன ஆப்ஷன் கொண்டு வர போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி காமிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கேமோட நேம் பார்த்தீங்கன்னா பீச் பக்கி. இந்த பீச் பக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு கான்செப்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கான்செப்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். பட் ஆனால் இப்போ கொண்டு இருக்க ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இது பீச் பக்கி 2. ஸோ இந்த அப்கிரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராஃபிக்ஸ் லெவல் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி நிறைய கான்டெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஈவெண்ட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. டோர்னமெண்ட்டு, டெய்லி சேலஞ்ச் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அன்லாக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் அன்லாக் ஆகுங்க. சேஞ்ச் த கேரக்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த கேரக்டர் நீங்கள் வச்சு விளாட்ணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த கேம் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எப்போ ப்ளே பண்ணுறீங்களோ அப்போ வந்து இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதுக்கு காசில் ஏதோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரோட கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்கோட மேப். இந்த 2 மேப்புமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நல்ல ரேசிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மேப் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதேமாதிரி கீழே வந்து ஸ்பெஷல் போட்டி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஸ் முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் போட்டி கொடுப்பாங்க. அந்த சர்ப்ரைஸ் போட்டியில் உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்கிரேட்னா சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்கிரேட். அதாவது இந்த கேமோட கான்செப்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி வரணும்னு அழிக்கலாம், முன்னாடி வரணும்னு அழிக்கலாம், ஸ்பீடாக போகாத மாதிரி. அதாவது இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சிடிஆர் மாரி இருக்குது. PS1 சிடிஆர் விளையாடிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேம் புரியும். ஸோ ரொம்ப பிடிச்ச கேம். ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்பெஷல் பவர் எதாவது நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷல் போட்டியை நீங்கள் அன்லாக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அன்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட கேம் பிளேயை பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பவர்லாம் யூஸ் பண்ணி அடிச்சிருப்பேன். ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த கேம் பிடிச்சிக்கணும். நம்புறேன். அடுத்த கேமுக்குள்ளே போகலாம் வாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற கேமோட நேம் பார்த்தீங்கன்னா ரேலி ரேசர். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக கிராஃபிக்ஸ் வந்து ரொம்பவே ஹை கிராஃபிக்ஸாக இருந்ததுனால தான் இந்த கேமை எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் மோடு, கேரேஜு, அதேமாதிரி உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவெண்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகும்போது நிறைய கிளாசிக் மேட்ச் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மேப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்கிரேட் பண்ணிக்கலாம். பை பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு காரை வந்து பை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு கார் இருக்குது. நான் இதை வந்து பை பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா அன்லாக் த கார்னு கொடுத்தோன்னா ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிராஃபிக்ஸ் லெவல் இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃபிக்ஸில், அதாவது இந்த லோ எம்பியில் இவ்வளோ கிராஃபிக்ஸ் இருக்கிறது ரொம்பவே அதிசயம்தான். இந்த கேமை கண்டிப்பாக டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதோட கேம் பிளேயோ பாருங்கள்.
ஓகே. இப்போ நம்ம ரேஸை வந்து வின் பண்ணியாச்சு. இப்போ டபுள் ரிவார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா டபுள் ரிவார்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் முடிச்சு உங்களோட ரிவார்டு எடுத்துக்கலாம், அன்லாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல கேம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிராஃபிக்ஸ் லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். நீங்கள் லைசன்ஸ் வாங்கினா தான் அடுத்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்கிரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.